ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று சரண்யாவோட ஹஸ்பண்ட்க்கும் சரண்யாவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் போல். அவங்க லைவ்லேயும் சரி, லைவில் ஏதோ அடிச்சிருப்பாங்க போல், ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல். அப்புறம் வீடியோ அவங்க போட்டிருப்பாங்க போல். நான் அதை பார்க்கவே இல்லை. கொஞ்சம் உடம்பு முடியாததுனால என்னால் பார்க்க முடியல. ஸோ நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு பின்னே இன்றைக்கி காலையில் 5 டைம் அவங்க கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. நான் அட்டன் பண்ணலை. அதுக்கு பின்னே கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ண டைமில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்க்கா. போகும்போது நான் கேஸ் கொடுத்துமே எனக்கு சரியாக அது ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி சொன்னாங்க சரண்யா. அப்படி சொல்லிவிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அவங்ககிட்ட, என்னாச்சு, என்னாச்சு சரண்யா, ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் நிறைய வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க. ஸோ அது இப்போ என்னன்னு இப்போ சொல்ல வேணாம், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரண்யா எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் போட்டு நல்லா அடிச்சிருப்பாங்க போல். அடிச்சுட்டு குழந்தைய சரண்யாட்டிலேருந்து குழந்தைய வாங்கி அவங்க சரண்யாவோட ஹஸ்பண்டும் பின்ன யாரோ கூட ஒருத்தங்க இருக்காங்க போல், அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சரண்யா அடின்னு அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்களாம். ஃபுல்லாக அடி. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. அதை நான் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னாங்க, யாராச்சும் நீங்கள் வீடியோ போடுங்கக்கா, உங்கள் சேனலில் யாராச்சும் பார்க்குறாங்க, பெரிய ஆளுங்க ஈரோட்டில் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ சரண்யா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்க பேசின ஆடியோ இதில் கொஞ்சம் நான் ஃபுல்லாகவே என்னால் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ நான் கொஞ்சமாக அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சோன்னே இது கூடவே நான் அட்டாச் பண்ணுறேன். அவங்கள ரொம்பவும் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா வீடியோவில். ரொம்ப பாவம். நிறைய பேர் சரண்யாவும் தப்பாக பேசிட்டு கமெண்ட் எங்களையுமே அவங்களுக்கு பற்றி சப்போர்ட்டாக பேசினா எங்களுக்குமே ஒரு சில பேர் கமெண்ட் எங்களையுமே திட்ட செஞ்சீங்க. இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. குடிகாரனாக இருந்தால் கூட திருத்திடலான்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கன்னா எல்லாருமே இல்லை, ஒரு சில பேர் சொன்னாங்க. குடிகாரனாக இருந்தால் கூட நம்ம பாசமாக இருக்கும்போது அவங்களும் நம்ம கூட பாசமாக வாழ்வாங்க, திருந்துவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க குடிகாரனாக இருந்தால் கூட திருத்தலாம். பட் சந்தேக பேர் வழியாக இருந்தால் ஜென்மத்திலையும் திருத்த முடியாது. அதையும் தாண்டி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள்னா பரவாயில்ல, மாதத்துக்கு 30 நாளும் இதே மாதிரி குடிச்சிட்டு அடிச்சுட்டே இருந்தால் எந்த பொண்ணாலையுமே இருக்கவே முடியாது. நான் அந்த பொண்ணை பற்றி சப்போர்ட்டாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே லைவில் பார்த்துருப்பீங்க. என்னென்ன அந்த பொண்ணு கொடுமைகளையும் சித்திரவாதிகளையும் அனுபவிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கண்டிப்பாக இது கூட அட்டாச் பண்ணுறேன். யாராச்சும் பெரியவங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் பெரிய ஆளாக இருந்தால் அவங்களுக்கு தயவு செஞ்சு சரண்யா வர்ஷா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா பந்தக்காரன் யாரும் சப்போர்ட் இல்லாதனால, அவங்களுக்குன்னு சொல்லி ஆதரவாக பேசுகிறதுக்கும் சாட்சி சொல்கிறதுக்கும் யாருமே இல்லாதனால அந்த பொண்ணுக்கு கேஸும் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அதையும் தாண்டி அந்த பொண்ணுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாதனால ஹஸ்பண்ட் ஒரே அடி. அந்த பொண்ணு சொன்னதை பார்த்தா என்னை கொல்றான், அது அப்படி தான் சொல்லி அந்த பொண்ணு அழுதுருக்காங்க. ரொம்ப பாவமாக இருக்குது. ப்ளீஸ், நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம். நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கோம். அவங்க ஈரோட்டில் இருக்காங்க. இப்போ நாங்கள் நினச்சாலும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நாங்கள் இருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அந்த பிள்ளையும் அந்த குழந்தையும் கொஞ்சம் ஏதோ சேஃபாக இருப்பாங்க. அந்த குழந்தைக்காச்சும் நீங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். பார்க்குற நீங்கள் உங்களால் உதவி செய்ய முடிஞ்ச அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணுங்கள். உதவிங்கிறது ஹஸ்பண்ட்லேருந்து அந்த பிள்ளை கொஞ்சம் நிம்மதியாக ஒரு இடத்துல சேஃபான இடத்துல இருக்க வச்சாலே போதும். ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அப்படிங்கிற ஒரு வெறிதான் இருக்கு. இப்ப குழந்தை என்ன அமௌண்டியா இருக்கு? ஆமா, இனி பிள்ளைய யார கூட்டிட்டு பாக்கலாம் அப்படின்னு எதுவும் விடவே இல்ல. அடிக்கிறத நம்ம விடவே இல்ல. ஒரு அக்கா அங்க பக்கத்து வீட்டு அக்கா என்ன அப்படின்னு கேட்டோன்னதான் விட்டா. அதுக்கு வரைக்கும் நீ கொள்ளுன்னு கொள்ளுறான். அவன் அண்ணங்காரன் பக்கத்தாண்டதான் உட்கார்ந்துருக்கான். ஒரு பேச்சு ஏன்டா சரி விடுடா அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லல. அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து பாக்குறான். கண் சொல்லிட எப்படி அடிக்கிறான் அப்படின்னு. நீ போலீஸ் ஸ்டேஷனாச்சும் போகலன்னா அங்கதான் அடிச்சு வேற
சொல்றாங்க. நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நான் இந்த வெளியவே உட்கார்ந்துருவேன். டிஎஸ்பி ஆபீஸ் பக்கத்தாண்ட பாரு. ஆமா நீ சொல்லு. ஆமா கண்டிப்பா விட மாட்டேன். கொலை முயற்சி பண்றாங்க. நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? இல்ல நான் இதே ரோட்ல முடிந்து சாகட்டுமா? கேட்காம விடுமா? கண்டிப்பா அதே சரி கேளு. நீ இல்லைன்னா அழுகாதப்பா, அழுதுட்டே இருக்காத. சரி அழுகாத விடு, அழுகாத சரண்யா. கஷ்டமா இப்படி அழு. ஒரு வார்த்தை ஏன்டா இப்படி பண்றீங்க என் பிள்ளைய அப்படின்னு கேட்டா இல்ல இந்த அளவுக்கு ஆடுவான்ல. யாரு இல்ல இந்த மாதிரி. ஆமா அதனாலதான் பாரு எப்படி இருந்தாலும் மனசாட்சி இல்லாம. அதுவும் நான் சாயந்தரம் பாத்தியா சரண்யா, நீயே கேட்டி அந்த வார்த்தைய. நல்லா இருக்க மாட்டேன். போயிருவான். கண்டிப்பா நீ சரி நீ அழுகாத. ஃபர்ஸ்ட் நீ அழுகாம தைரியமா ஃபர்ஸ்ட் நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. இப்படி என்ன புடிச்சு அடிச்ச என் குழந்தைய, பச்சை குழந்தைய வாங்கி வச்சிட்டான். குழந்தைக்கு அடிபட்டு கட்டு போட்டிருக்கு, வாங்கி வச்சிட்டான். அவன் குடிகாரன். இப்படி என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தி என்கிட்ட கொடுங்க. இதுக்கு வந்து நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்ல நான் போராட்டம் பண்ணணுமா, யூடியூப்ல லைவ் போட்டுட்டு போராட்டம் பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்காம விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா லைவ் போட்டுட்டு நான் போராட்டம் பண்ணுவேன். இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ரெக்கார்டை வந்து கேட்டிருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஈரோட்டில் வந்து யாராச்சும் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கவுண்டப்பாடியோ ஏதோ, எனக்கு குழந்தைப்பாடியோ கவுண்டப்பாடியோ எனக்கு சரியாக தெரியலங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் அவங்க இருக்காங்களா. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப லாங்கில் நாங்கள் இருக்கோம் இல்லையா. ஸோ எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். யாராச்சும் பெரியவங்க, பெரிய பதவியில் இருக்கவங்க யாராச்சும் இதை பார்த்தாலும் ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே பாய்.